ஸ்டாலின் அவரோட போட்டோவை என் கார்ல வச்சதுல என்னதான் தப்பு? மதுரையில ஓபிஎஸ் அவரு ஆவேசமா பேசியிருக்காரு. அதிமுகவுக்கு மெகா செக்கும் வச்சிருக்காரு. திமுகவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா மதுரையில செய்தியாளர்களை சந்திச்ச முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவரு எவ்வித மன போராட்டமே இல்லாம மிகுந்த மகிழ்ச்சியுடனே இந்த முடிவை எடுத்ததா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா தரப்பு மக்களையும் சமமா வழிநடத்தி வர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை தன்னோட கார்ல வச்சிருக்கிறதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு அவரோட கட்டளப்படிதான் நானும் ஆதரவாளர்களும் செயல்பட போவதாகவும் உறுதி கொடுத்தாரு. திமுக நிர்வாகிகள் தன்னை ஒரு சகோதரனை போலவே அன்போடு வரவேற்கிறாங்க. இது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு எனக்குன்னு சொல்லியிருந்தாரு. எதிர்வர தேர்தல்ல அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் எந்த தொகுதிகளை போட்டியிட செல்றாரோ அங்கேயே தான் போட்டியிட தயார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை கூட்டங்களை நடத்தினாலும் தோல்வி அடைய கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. தோல்வியை தான் தழுவும் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. பெரியார் புகைப்படத்தை அகற்றிய சம்பவத்துக்கு கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அடித்தட்டு மக்களோட முன்னேற்றத்துக்காக உழைத்த பெரியாரோட கொள்கைகளை பின்பற்றி திமுகவுல தனக்கு வழங்கப்படும் எந்த பொறுப்பையும் செவ்வனே செய்ய காத்திருப்பதா அவரு அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்துல இப்ப திமுகவுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் நிறைய எதிரான விமர்சனங்கள், அதாவது அதிமுக தரப்புல இருந்து ஓபிஎஸ் அவர் பண்ணது தப்பு, அவரை மன்னிக்கவே மாட்டாங்க, அம்மா எல்லாம் கண்டிப்பா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு எதிரான நிறைய கருத்துக்களை பதிவிட்டு அவரை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்பவே தைரியமா தான் இருக்கேன், என்ன திமுகவுல நல்ல மரியாதையோட நடத்துறாங்க, மக்களுக்கு அவங்க நல்லது செய்யறாங்க, அதனாலதான் அவங்க கூட நான் நிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நல்லது செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரிக்கலாம், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதா அம்மா அவர்களுடைய ஆசையும் கூட, அம்மா அவர்கள் தான் என்ன இந்த கட்சியிலேயே சேர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்களுடைய ஏஐ வீடியோலாம் நிறையவே வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் இப்ப திமுகவுல சேர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா தான் சொல்லியிருக்காரு. அது அவருக்கு இன்னும் நிறைய பலத்தை கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாலுமே முதல்வர் சொல்றத நான் கேட்பேன், அவர் சொல்றபடிதான் நடப்பேன்னு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.